சூட்சம சக்தி. இன்று நாம் பார்க்க போவது இந்த சூட்சம சக்தியில் சக்கரங்கள் பார்க்கும்போது இந்த சகசராம் என்று ஒரு சக்கரங்கள் இருக்குது. சகசராம் சக்கரம். இந்த சக்கரம் ஒரு முக்கியமான சக்கரம். இந்த சக்கரத்தில் இருந்து தான் சக்தியெல்லாம் நல்லா குமிக்கப்பட்டு நம்ம உடம்பு பூரா எல்லா சக்கரங்களுக்கும் சேருது. முக்கியமான சக்கரம். இதை பயன்படுத்தித்தான் நாம் வெளியிலுள்ள அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம உள்ளுக்கு கொண்டு வர முடியும். அந்த உள்ளுக்கு கொண்டு வர வழிமுறைகளை அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ இந்த சகசர சக்கரம் எப்படி வேலை செய்கிறது, இதனுடைய நன்மை என்ன, நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இன்று நாம் பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்ததை பெரும்பாலும் அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒருவருடைய பெரியவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம் இல்லையா? அதில் எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா? ஒருவரிடம், பெரியவர்களிடம் நாம் குனிந்து காலை தொட்டு ஆசீர்வாதம் வழங்கும்போது அவருடைய சக்கரங்கள், இங்கேருந்து கீழே வரைக்கும் உள்ள சக்கரங்கள் இருக்கு இல்லையா? சக்கரங்கள் தான் சக்தி மயம். அந்த சக்திகள் பூரா அவற்றை நிறைஞ்சிருக்கும். நம்ம காலில் குனிஞ்சு வணங்கி அவர் காலை தொடும்போது நம்முடைய இந்த சக்கரம் அவருடைய மூலாதாரத்துக்கு நேரம் நிற்கும். நம்ம கீழே குனிஞ்சு தொடும்போது அப்போ இங்கே மேலிருந்து கீழே வரைக்கும் உள்ள சக்கரங்களுடைய சக்தி எல்லாம் இந்த சகசரா மூலம் உள்ளே இறங்கும். இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை இன்று நாம் அலட்சியம் பண்ணியிருக்கோம். அப்போ அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ண அவங்க ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாங்க. பிறகு கொஞ்சம் காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த உளுந்து கும்பிடுறவங்க அந்த காசு வாங்கிறதுக்காக கும்பிடுதோம், நமக்கு ஒரு கௌரவமாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இருக்கோம். அப்படி இருப்பதனால் என்ன ஆகி போகிறது என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தி கிடைக்காமல் போய்விடுகிறது. ஆகவே பெரியவர்கள் காலில் விழுந்து கும்பிடுவது நமக்கு இந்த சகசரத்திலிருந்து அந்த அவருடைய உடம்புல உள்ள சக்கரத்தில் உள்ள சக்தி எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் கொஞ்சம் அந்த காலில் விழுந்து கும்பிடுற பழக்கத்தை வச்சாங்க. இப்போ காலில் விழுந்து கும்பிட்டா கேவலம்னு நினைக்கும். தவறு. காலில் விழுந்து கும்பிடுவது உனக்கு சக்தியை பெருக்கி கொடுக்கும். ஆகவே நாம் இதை கொஞ்சம் அலட்சியம் பண்ணாமல் கொஞ்ச நாள் இருந்ததே. பிறகு அந்த பெரியவங்க காலில் விழுந்தவங்களுக்கு காசு கொடுத்தாங்க. பிறகு காசுக்காக நம்ம காலில் விழுதமே அப்படிங்கிற கௌரவத்தில் இப்போ சும்மா இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையில் பெரியவர்களிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அப்பொழுது தான் அவர்களுடைய சூட்சமம் உனக்கு சேரும். ஆகவே இந்த நிலைகளை எல்லாம் நாம் மறந்துடும். அவங்க சூசகமாக சொன்னதை நம்ம அதை புரியாமல் அர்த்தம் எடுத்துக்கிட்டு நம்ம அதெல்லாம் விட்டுடுறோம். ஆகவே பெரியவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது முக்கியம். அது கௌரவ குறைச்சல் கிடையாது, நமக்கு சக்தி ஊட்டுவது என்பதை நினைத்து பெரியவர்கள் காலில் விழுந்து வழங்க வேண்டும். நீங்கள் அப்படி காலில் விழுந்து வழங்கும் போது தான் அவருடைய உடம்பில் உள்ள சக்கரத்தில் உள்ள சக்கரங்கிறது சக்தி மயம். அந்த சக்கரத்தில் உள்ள சக்தி எல்லாம் உங்களுக்கு சகசரசம் மூலமாக உள்ளே இழுக்கும். இந்த சகசரம் தான் சக்தியை இழுக்கக்கூடியது, மேலிருந்து இழுக்கக்கூடியது. அதே சமயத்தில் அடுத்த சக்கரத்திலிருந்து நம்மளை இழுக்கக்கூடியது. ஆகவே இதை கவனித்து நமக்கு சக்தி கிடைக்கிறது என்பதை நினைத்து பெரியவர்களுக்கு காலில் விழுந்து தொட்டு ஆசீர்வாதம் வாங்க வேணும். சும்மா அப்படி பாவலா பண்ணால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகவே நாம் இதை கொஞ்சம் கவனித்து அவர்களிடமிருந்து நமக்கு சக்தி வருகிறது. ஆகவே பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது நல்லது என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் சக்தி உள்ளவர்களாகவும் நோயற்றவர்களாகவும்
தெளிவுள்ளவர்களாகவும் வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.